எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேனே என்று தவிப்போடு இருக்கும் ஆத்துமாவே, என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதில் 1 சாமுவேல் 30:8, அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்றார். தாவீது சிக்லாக்கிலே எல்லாவற்றையும் இழந்து போனார். தன் குடும்பம், ஐஸ்வர்யம். அவர் இழந்ததில் மிக மிக முக்கியமான ஒன்று, அவருக்கு உண்மையாய் சேவகம் செய்த சேவகர்களின் நம்பிக்கையை இழந்து போனார். ஆம், அவர்களும் தாவீது நிமித்தமாக அவர்கள் குடும்பத்தை இழந்த போது தாவீதிற்கு விரோதமாய் நின்று கல்லெறிந்து அவரை கொல்ல பார்த்தனர். தாவீது நிர்கதியாய் நின்றார். தேவ சித்தம் அறியாமல் சென்றதின் விளைவை அனுபவித்துக் கொண்டிருந்தார். மனம் கசந்து உறக்க அழுதார். ஆனால் அவர் செய்த நல்ல விஷயம், திரும்பவுமாய் தேவனிடத்திலே வந்தார். இந்த முறை தேவனுடைய சித்தத்தை அறிய முற்பட்டார். நான் அந்த தண்டை பின்தொடர்ந்து போகட்டுமா, அதை பிடித்துக் கொள்வேனா என்று கர்த்தரை பார்த்து கேட்டார். கர்த்தரும் நீ பிடித்துக் கொண்டு சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று வாக்கு பண்ணினார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு போகத்தக்கதாக, வழி நடத்தத்தக்கதாக எல்லா காரியங்களையும் தேவன் செய்தார். அவர் எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டார். அந்த போருக்கு வராதவர்களுக்கும் பங்கை அனுப்பினார். ஆமாங்க, வாழ்க்கையில சில சூழ்நிலைகள்ல எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் ஒரு நேரம் வருங்க. அந்த நேரத்துல கர்த்தரும் என்னை கைவிட்டாரோ என்று நினைக்க தோணும். நம்பினவர்கள் கைவிடுவார்கள். நம்மிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் நன்மையை நினைக்க மாட்டார்கள். நம்மால் வந்த ஒரே ஒரு தீமையை மட்டும் நினைத்து அவர்களே நமக்கு விரோதமாக திரும்புவார்கள். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான், தேவனிடத்தில் போவோம், அவர் சித்தம் அறிவோம், அவர் செய்ய சொல்லுவதை செய்வோம். நீங்க இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீங்க. உங்க சந்தோஷமோ, சமாதானமோ, பொருளோ, ஐஸ்வர்யமோ, மக்களின் நம்பிக்கையோ எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ளுவீங்க. உங்க மகிமை திரும்பும். அவர்கள் கண்களுக்கு முன்பாக தேவன் உங்களை உயர்த்துவாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவனில் எல்லாவற்றையும் இழந்துட்டேனப்பா, இனி இழக்க ஒன்றுமே இல்லை. எல்லாருடைய நம்பிக்கை இழந்துட்டேன். தனிமையா இருக்கிறேன். இனி வாழ்ந்த பிரயோஜனமே அல்ல என்ற கடைசி சூழ்நிலைக்கும் வந்துட்டேன். ஆனாலும் தேவரில் உம்மிடத்தில் எனக்கு நம்பிக்கை உண்டு. உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா. நான் சகலவற்றையும் திருப்பிக் கொள்ளத்தக்கதாக நான் என்ன செய்ய வேண்டும் என்ற ஞானத்தை எனக்கு தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.